வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதார நிலைமை குறித்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று ஆய்வொன்றில் வெளியாகியுள்ள தகவல். கோட்டாபயவின் வரிச்சலுகையினை விமர்சித்தவர்கள் என்று அதையே தேர்தல் வாக்குறுதியாக முன்வைப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க குற்றச்சாட்டு. சஜித் பிரேமதாசவுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை என ரணிலுடன் இணைந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தெரிவிப்பு. கனேடிய பிரதமரின் குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள இலங்கை வெளிவிவகார அமைச்சர். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் பொருளாதார நிலைமையானது தவறான வழியில் செல்வதாக நாட்டு மக்கள் கருதுவதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. சுகாதார கொள்கைக்கான மற்றும் சுயாதீனமான ஆராய்ச்சி நிறுவனமான இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் பாலிசி நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இந்த கருத்து கணிப்பில் இலங்கை தவறான திசையில் செல்வதாக 75% இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பாக இனிய நாட்டு மக்களின் நிலைப்பாடுகளை விட இலங்கை மக்களின் நிலைப்பாடு பாரிய அதிகரித்த போக்கை காட்டுவதாகவும் தெரிய வருகிறது. 2024 ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான இலங்கையின் போக்கு சரியான பாதையில் செல்வதாக 3% கூட நம்பிக்கை வெளியிடவில்லை எனவும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பாரிய சவால் ஏற்பட்டுள்ளதாகவும் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் பாலிசி நிறுவனம் தெரிவிக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் வழங்கப்பட்ட வரிச்சலுகைகளை கடுமையாக விமர்சித்த எதிர்க்கட்சி தற்போது வரிச்சலுகையினை தேர்தல் வாக்குறுதியாக மாற்றிக்கொண்டதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தமது ஆட்சியில் வருமானம் ஈட்டும் போது வரி வீதம் மற்றும் பெறுமதிசீர் வரி வீதம் குறைக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி கூறியது வெறும் வாழ்த்து கோஷம் மாத்திரமே என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எந்தவொரு தரப்பினரும் பகுத்தறிவற்ற முறைகள் மூலம் வரி வீதங்களை குறைக்க முயற்சித்தால் அது நாட்டை பின்னோக்கி நகர்த்துவதோடு வரிசை யுகத்தை இட்டுச் செல்லும் என்றும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் குறைக்கப்பட்ட வரி வீதங்களினால் இழந்த வருமானத்தை ஈட்டுவதற்கு பண அச்சடிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் புதிய மத்திய வங்கி சட்டத்தில் இதற்கான குறைந்தபட்ச ஏற்பாடுகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் மத்திய வங்கியின் சுதந்திரத்திற்கு சவால் விடுவதையே எதிர்க்கட்சி விரும்புவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் இனமும் 2 வாரங்களில் அறிவிப்போம் என கடல் தொழில் வழங்கல் ராஜாங்க அமைச்சர் PL நிஷாந்த டி சில்வா தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான பரந்துபட்ட அரசியல் கூட்டணி அமைப்பதற்கு சகல தரப்பினரோடும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம். கூட்டணி தொடர்பில் வெகு விரைவில் உறுதியான தீர்மானம் எடுக்கப்படும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக களமிறக்க கட்சி மட்டத்தில் தீர்மானம் எடுத்தால் அதற்கு முழுமையாக ஆதரவு வழங்குவோம். யாரை வேட்பாளராக அறிவிப்பது என்பது தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எமது ஜனாதிபதி வேட்பாளரை இன்னமும் 2 வாரங்களில் அறிவிப்போம் என்றார். மன்னார் நடுக்குடா பகுதியில் உள்ள தமிழர்களின் குடியிருப்பு காணி உட்பட 160 ஏக்கர் நிலம் மணல் அகழ்வுக்காக இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு விற்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி குறித்த நிலப்பரப்பை சுற்றிலும் கான்கிரீட் தூண்கள் மற்றும் முட்கம்பி வேலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மணல் அகழ்வுக்காக இந்த பகுதியில் உள்ள மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக சுமார் 10 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. உத்தியோகபூர்வமாக இல்லாத போதிலும் பலாலி சர்வதேச விமான நிலையம், பல்வேறு வேலை திட்டங்கள், படகு சேவை ஆகியவற்றை ஆரம்பிக்கப்பட்டதன் மூலம் இந்தியா வடக்கு கிழக்கில் தமது கால் தடத்தை படிப்படியாக பதிவு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் முல்கிரிகல தேர்தல் தொகுதியின் அமைப்பாளர் நிமால் பிரான்சிஸ்கோ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்து நேற்றைய தினம் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவிற்கு நேற்று சென்ற அவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தனவை சந்தித்து கட்சி உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டார். கட்சி அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நிமால் பிரான்சிஸ்கோ ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை எனவும் நாங்கள் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் இணைவதற்கு நான் தீர்மானித்துள்ளேன். இது நாங்கள் இருந்த கட்சி. நாங்கள் 2ஆக பிரிந்ததால் பிரிந்தோம். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் நிகழ்ச்சியை பார்த்தேன். இந்த 2 வருடங்களில் பொருளாதாரம் எவ்வாறு கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என்பதனை கண்டு நான் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து ஜனாதிபதிக்கு பலமாக இருக்க தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது இனஅழிப்பு நிகழ்ந்ததாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முன்வைத்த குற்றச்சாட்டை வெளிவிவகார அமைச்சு நிராகரித்துள்ளது. மே மாதம் 18ஆம் தேதியை இனஅழிப்பு நினைவு தினமாக அங்கீகரிக்க கனடா நாடாளுமன்றம் ஒருமனதாக வாக்களித்ததாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார்.
இலங்கையில் போரின் போது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நீதி மற்றும் பொறுப்பு குரல் தொடர்பாக இலங்கையின் மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களுக்காக நாங்கள் எப்போதும் வாதிடுவோம் என்றும் மனித உரிமை மீறல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் 2023ஆம் ஆண்டு முன்னாள் இலங்கை அரசாங்க அதிகாரிகள் 4 எதிராக பொருளாதார தடைகளை விதித்தோம் எனவும் ட்ரூடோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முன்வைத்த கருத்துக்களுக்கு 2 நாட்கள் இடைவெளியின் பின்னர் இலங்கை வெளிவிவகார அமைச்சு பதிலளித்துள்ளது. இலங்கையில் நடந்த இனஅழிப்பு எனும் மூர்க்கமான குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் இதற்கு முந்தைய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் திட்டவட்டமாக மறுத்து வந்துள்ளது. அதன்படி இப்போதும் கனடாவின் பொய்யான குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக கூறியுள்ளது. கனடாவின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் கொள்கைக்கு மாறாக தனிநாடு கோரி புலிகளால் நடத்தப்பட்ட மோதலின் முடிவுடன் தொடர்புடையது எனவும் புலிகள் அமைப்பு கனடா உட்பட உலக அளவில் 33 நாடுகளில் பட்டியலிடப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகும் என்றும் வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இலங்கையில் இனஅழிப்பு நடந்ததாக தவறான விளக்கத்திற்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒப்புதல் அளித்திருப்பது வெளிநாடுகளில் வாழும் இலங்கையின் பாரம்பரியத்தின் மதிப்புமிக்க சமூகமான இலங்கை வம்சாவளி கனேடியர்களிடையே இன நல்லிணக்கத்தை மிகவும் சீர்குலைப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் பரஸ்பர மரியாதையோடு பொறுப்பேற்குமாறும் கனேடிய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாக வெளிவிவகார அமைச்சகம் தெரிவிக்கின்றது. சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கலகுட அத்தி ஞானசார தேரர் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என இலங்கை இந்து சம்மேளனம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதம் ஒன்றின் மூலம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு ஞானசார தேரரை பலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள் என்றும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஞானசார தேரரின் ஜனநாயக குரலை முடக்கும் நோக்கத்துடன் அரசாங்கத்தின் சில ஜனநாயக அமைப்புகளால் அறியப்பட்ட மற்றும் அறியப்படாத கூறுகளால் அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளார். மேலும் ஞானசார தேரர் முன்னெடுத்துள்ள சேவைகளையும் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் பட்டியலிட்டுள்ளார்கள். அந்தந்த மத நம்பிக்கைகளை பின்பற்றுபவர்கள் மத்தியில் சமாதானத்தை நிலைநாட்டவும் நாட்டின் பொருளாதாரம் சமூக மற்றும் ஆன்மீக தளங்களை அளிக்கக்கூடிய முரண்பாடுகள் இல்லாதொழிக்கவும் ஞானசார தேரர் பாடுபட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஞானசார தேரருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 2 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றம் அவருக்கு 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்திருந்தது. 2016ஆம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கூரகல பள்ளிவாசல் தொடர்பாக ஞானசார தேரர் தெரிவித்த கருத்து தேசிய மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு பங்கம் விளைவித்ததாக தெரிவித்து இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்து தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் 31ஆம் தேதி விசாரணை செய்ய வேண்டாம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்ட அதிபரால் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சவாலுக்கு உட்படுத்தி கப்பல் நிறுவனத்தின் பணியாளர்கள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சட்ட அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்தது. அதன்படி இந்த மனு மீதான பரிசீலனைகள் முடியும் வரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுதாரனின் சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று வரும் 31ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் தொடர்புடைய வழக்கை விசாரிக்க கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்துக்குள்ளாகி நேற்றுடன் 3 ஆண்டுகள் முடிவடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.